நேரடியாக கேட்கிறேன். சீமான் அவர்களை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அவர் வந்து தமிழ் தேசியம் பேசுற தலைவர்களுக்கு வந்து அவரும் அதே தான் சொல்றேன். அப்படி அவர் நினைச்சிருந்தா மத்த அரசியல் கட்சியாச்சு இவ்வளவு தூரம் பேசல. அவர் மேடையில ஏறி பல்லர்கள் தான் பாண்டியர்கள்னு சொல்லி சண்டை தொடணும்னு அவசியம் இல்லை. அதுவும் அது எந்த நேரத்துலன்னா பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவருடைய குரு பூஜைக்கு ஒரு 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 மாதத்துக்கு முன்னாடி இது சொல்லணும்னு அவசியம் இல்லை. அப்ப இது சண்டை ஏற்படுத்தக்கூடாது. இந்த கலவரத்தை ஏன் தூண்டணும்ன்ற தமிழ் தேசிய அரசியல் என்ன? நம்ம தமிழர்கள் வாழணும் ஆளணும்னு நீங்க சொல்றீங்க. நான் அதை ஏற்படுத்த உண்மையிலே அது வந்து ரொம்ப வரவேற்கத்தக்கான விஷயம் தான். நம்ம நிறைய மண்ணுக்கான மக்களுக்கான அரசியல் பேசுறீங்க. இதை மட்டும் பேசிட்டு போக வேண்டியதானே? மேடையில இது தேவையில்லை. அதுவும் வந்து கலவரம் நடக்கிற ஜாதி படுகொலை நடக்கிற அந்த சிவகங்கை மாவட்டத்துல பேசணும் அவசியம் இல்லை. அங்க ஒரு பதட்டமான சூழல் உள்ள ஏரியா அது. அங்க பேசி வந்து அந்த வாக்கு நீங்க வாங்கணும்னா நீங்க பொதுத்துவமா பேசிட்டு போங்க. மக்களுக்கு உண்டான அரசியல் அங்க மண்ணுக்காக பேசுறோம், உங்களுக்காக பேசுறோம், தேவேந்திர குல சமூகத்துக்கு என்ன பேசணுமோ அதை பேசணும். அப்படி பேசி விட்டுட்டு நாங்க வந்து பல்லர்கள் தான் பண்ணி அவங்க வரலாறு அவங்களுக்கு தெரியாதா என்ன? அவங்க உங்களுக்கு மேல அவங்களுக்கு வரலாறுலாம் தெரியதான் செய்யணும். அதனால நீங்க அதை சொல்லி அதை என்ன சொல்றது கலவரத்தை உண்டு பண்ற மாதிரி பேசுறாரு. அதாவது சமூக வளத்துல தொடர்ந்து அவர் வந்துகிட்டே இருக்கணும், ஊடகங்கள் பேசிட்டே இருக்கணும்ன்றக்காண்டி தமிழ் தேசிய அரசியல் இருக்கு.